friends, welcome to Tugi Tailoring channel. இன்னைக்கு வந்து பேசிக் கிளாஸஸ் 4th கிளாஸ். இன்னைக்கு இது ஹெம்மிங்க்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இப்போ காட்டுறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. இது லைனிங் கிளாத். இது 10 inches உயரம், அதே மாதிரி லென்த் 10 inches. அதுக்கு நேராக பாக்ஸ் போட்டுக்கோங்க. 10 inchesக்கு கரெக்டாக எடுத்துக்கணும். போட்டு இதை கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 10 இருக்கணும். சில நூல் போட்டுக்கோங்க. கட் பண்ணிடுறேன். போக்குறது மட்டும் ஒன் சைடு மட்டும் போட்டுக்கோங்க. கட் பண்ணிடுறேன். எடுத்துக்கோங்க. கொத்தையை எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா முடி போட்டுங்க. 2 சுற்றிட்டு முடி போட்டுங்க. ஒரு பக்கம் மட்டும் முடி போடுங்க, ஒரு பக்கம் முடி போடாதீங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 1/2 inch மடிச்சுக்கோங்க ஹெம்மிங்க்கு. மடிச்சுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஹெம்மிங் வந்து உள் பக்கம் குத்திக்கோங்க. உள் பக்கம் குத்தி வெளிப்பக்கம் எடுத்துக்கோங்க. வெளிப்பக்கம் எடுத்துட்டு நம்ம கையில் எப்படி பிடிச்சிக்கணும். இந்த பக்கம் ஒரு நூல் 2 நூல் லைட்டாக எடுத்து இந்த பக்கம் மேலே கொண்டு வரணும். மேலே கொண்டு வந்துட்டு இழுக்கணும். அதுமாரி ஒரு 1/4 inch தள்ளி ஒரு 2 நூல் எடுத்துட்டு அதேமாதிரி மேலே எடுத்துட்டு இழுக்கணும். ரெண்டு பாயிண்ட் நூல் எடுத்துட்டு அதேமாரி 1/4 inch தள்ளி 1/4 inch தள்ளி தைக்கணும். ஹெம்மிங் இது ப்ளவுஸுக்கு ஹெம்மிங் பண்ணுறது, நெக் ஹெம்மிங் பண்ணுறது. தைச்சா பின்னாடி வந்து டாட்டாக தெரியணும். அதுமாரி தைக்கணும். அப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி 1/4 inch தைக்கலாம், இல்லை 1/2 inch தைக்கலாம். அதே மாதிரி கீழே ஒரு 2 நூல் மேலே பாயிண்ட். ப்ளவுஸு ஹெம்மிங்க்கு இது யூஸ் ஆகும். மெயினாக ப்ளவுஸுக்கு யூஸ் ஆகும். அவ்வளோதான். ஏன் முடிய போகுது. இப்போ தைக்கும் போது இந்த ஒரு பக்கம் ஒரு பகுதி நூலை மேலே இழுத்துக்கணும். ஒத்த நூல் போட்டு தைச்சிடலாம், 2 நூலும் போட்டு தைக்கலாம். முடி போடும்போது குத்திட்டு 2 சுற்றி இழுத்துடணும். அவ்வளோதான். இப்போ கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் இதே சேம் ஹெம்மிங். ஆப்போசிட் சைடும் ஹெம்மிங் பண்ண போகிறோம். அதுமாரி 1/2 inches ஃபஸ்ட்டு மடிச்சிக்கணும். மடிச்சுட்டு இன்னொரு 1/2 inches திருப்பி மடிச்சிக்கணும். இப்போ பார்த்துட்டிங்களா? அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஹெம்மிங் பண்ணணும். பாருங்கள், நான் திருப்பி ஒரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். உள் பக்கம் குத்தி மேலே எடுத்துருங்க. அதுமாரி ஒரு பாயிண்ட் ஒரு 2 நூலை விட்டு இழுக்கணும். பாருங்கள், ஒரு பாயிண்ட்டு இதில் கொஞ்சம் போட்டு எடுக்கணும். இதுமாரி இழுக்கணும். கையில் பிடிச்சிக்கோங்க. இந்த நூல் கிட்ட வர கொஞ்சம் லைட்டாக இழுத்துக்கணும்.
இப்போ பாருங்கள், பேக்கில் ஒரு டாட்டு தான் இருக்குமே, ஒரு டாட்டு. இப்படி பண்ணால் ஹெம்மிங் பண்ணுறது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு டாட் தான். ஓகே, திருப்பிட்டு பண்ணுங்கள். இதேமாரி ஃபுல்லாக முடிங்க. முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக அந்த முடி போட்டுக்கணும். அதே மாதிரி போட்டுட்டு 2 சுற்று சுற்றிட்டு எடுத்துடுங்க, முடி போட்டுடலாம். அவ்வளோதான், கட் பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ இந்த சைடு வேறு ஹெம்மிங் சொல்லி தர போகிறேன். 1/2 இன்ச் மடிச்சுட்டு வேறு 1/2 இன்ச் மடிங்க. ஃபஸ்ட்டு நூல் போட்டுக்கோங்க. ஸ்டாப் பண்ண அது பக்கம் உள்ளே குத்தி வெளியே எடுத்துருங்க. ஊசி குத்திட்டு ஊசிக்கு மேலே ஊசி தலையை சுற்றி போடணும். அதுமாரி குத்திட்டு ஊசி மேலே ஒரு நூல் போட்டுட்டு அதெல்லாம் தேவையில்லை. அதேமாரி அந்த பக்கம் தைச்ச மாதிரி இந்த பக்கமும் குத்திட்டு ஊசிக்கு மேலே அந்த நூலை போட்டுட்டு எடுத்துடணும். அதுமாரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்கள். அதுமாரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுங்க இந்த நீட்டுக்கும். ஊசி குத்திட்டு ஊசி மேலே போடணும். இதுமாதிரி இழுத்துக்கோங்க. நூல் கிட்ட சிக்காயிர போது பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ முடி போட்டுடலாம். அதேமாதிரி குத்திட்டு ஊசிக்கு மேலே 2 சுற்று சுற்றிட்டு லாக் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஃபினிஷ்ட். இப்போ ஒரு கர்ச்சீஃப் மாதிரி வந்தாச்சு. இந்த 2 ஹெம்மிங் வந்தாலே போதும். இப்போ திருப்பி பாருங்கள். அவ்வளோதான், ஃபினிஷ்ட். பார்ட் 2 கிளாஸ் கொக்கி எப்படி தைக்கிறது, பட்டன் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.